Hi friends, welcome to South Indian Food Court. நம்ம இன்னைக்கு பன்னீர் மசாலா பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். கிராம் பன்னீரை கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. அது மேலெல்லாம் மசாலா ஒட்டுற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பன்னீர் ஊறுற டயத்தில் நம்ம கிரேவிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் 3 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். 6 பல் பூண்டு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனானே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பொறுமையாக சேர்த்துக்கோங்க, உடச்சிடாம. அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பன்னீர் ஹார்ட் ஆகாமல் இருக்கும். பொறுமையாக திருப்பி விட்டுட்டே இருங்க. இது நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகணும். இப்போ ஒரு பன்னீரை எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வடை போயிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. தண்ணிலாம் ஊற்றாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம். பச்சை வடை போயிடுச்சான்னு திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா பச்சை வடை போயிடுச்சு. இதில் இப்போ தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் மேலெலாம். இந்த மாதிரி வந்தால் தான் கிரேவி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா முந்திரியோ பாதாமியோ பாலில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே இல்லைனாலும் விட்டுருங்க, பரவாயில்ல, நல்லதாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இப்போ இறக்கிடலாம். சுவையான பன்னீர் மசாலா ரெடி. இந்த மாதிரி டைப்பில் பன்னீர் மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ, பாய்.